ஜெயலலிதா மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்று இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் நம்முடைய மாபெரும் இயக்கத்தினை புரட்சி தலைவர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் 28 ஆண்டு காலம் நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள் இந்த இயக்கத்தினை அழித்திட வேண்டும், ஒழித்துவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் கங்கணம் கட்டிக்கொண்டு நமக்கு சொந்த தந்த வேதனைகள் எல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் தாங்கி அதனை எதிர்கொண்டு இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகிர்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய கையில் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய ஆட்சியை சிறப்பான ஆட்சியாக நாடு ஓட்டுகின்ற நல்லாட்சியை நடத்தி மாண்புமிகு அம்மா அவர்களும் தொடர்ந்து 16-17 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாநில மக்களிருந்து பெறுகின்ற நிதியை மீண்டும் மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற பொழுது நல்ல பல திட்டங்களாகவும் வாழ்க்கையின் அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள், ஏழை எளிய மக்களுடைய சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காகவும் கிட்டத்தட்ட 50% நிதியை ஏழை எளிய மக்களுக்காக மட்டும் தந்து இன்றைக்கு இந்தியாவிலே தலைசிறந்த முதலமைச்சராக, மக்களின் முதலமைச்சராக, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், எனக்கென்று யாரும் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை, அண்ணன் இல்லை, அக்கால் இல்லை, உறவுகள் யாருமே இல்லை, என்னுடைய உறவுகள் எல்லாம் மக்களாகிய நீங்கள் தான் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் மக்களாட்சியின் தத்துவப்படி மக்களாட்சியை நடாத்தி காட்டினார்கள். எவ்வாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்திலும் மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் வீறு நடை போட்டதோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஆட்சியிலும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலும் மக்களாட்சியாகத்தான் இந்த ஆட்சி வீறு நடை போட்டதோ, இன்றைக்கு நிலைமை மாறுபட்டு இருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது? ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள், கைக்குள், பிடிக்குள் இயக்கம் சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கம் உருவானது. இதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்குள் சென்று விட மாட்டேன், அதற்கு நான் என்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தினை மக்கள் இயக்கமாக நடத்தினார்களோ அதே போலதான் என்னுடைய காலத்திலும் எனக்கு பின்னாலே 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாகத்தான் இருக்கும் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மளை வழிநடத்தி சென்றார்கள். இன்றைக்கு நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட குடும்பம் கட்சியையும் ஆட்சியும் கபலீகரம் செய்கின்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய இயக்கத்திலே ஏற்பட்டிருக்கின்றது, தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய இயக்கத்தையும் கட்சியும் ஒரு குடும்பத்திலிருந்து, அந்த பிடிக்கிலிருந்து வெளியே கொண்டு வந்து மீண்டும் மக்கள் இயக்கமாகவும் மக்களாட்சியின்படிதான் நம்முடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த தர்ம யுத்தத்தினை தொடங்கினோம். இந்த தர்ம யுத்தத்தின் தொடக்கம் மாண்புமிகு அம்மாவுடைய சாவில் இருக்கின்ற மர்மம். 75 நாள் மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றார்கள். சிகிச்சை பெற்ற பொழுது யாரையும் உள்ளே சென்று பார்க்க விடவில்லை. தினந்தோறும் நாங்கள் காலையில் செல்வோம், இரவு வரை அங்கேதான் இருப்போம், வருவோம். ஒரு தடவை கூட எங்களை பார்க்க அவர்கள் அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் சிகிச்சை பெறுகின்ற சூழலில் இருக்கின்றார்களே, மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னதான் அப்படி சிக்கலான வியாதி இருக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று
லண்டன் அல்லது அமெரிக்கா சென்று வைத்தியம் செய்து நாம் அம்மா அவர்களை நாம் உயிரோடு பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல முறை அவர்களை மன்றாடினோம். வெளிநாடுகளுக்கு சென்று மாண்புமிகு அம்மா அவர்களை வைத்தியம் செய்யலாம் என்று. அவர்கள் அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைகின்ற அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 4:30 மணிக்கெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி நான் 6:30 வீட்டில் இருக்கும்போது என்னிடம் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக நான் மருத்துவமனைக்கு சென்றேன். அம்மா அவர்கள் காலமாகி விட்டார்களாமே என்று சொன்ன பொழுது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே காலத்தை கடத்தி 11:30 மணி வரைக்கும் நேரத்தை கடத்தி 11:30 மணிக்கு காலமாக்கி விட்டார் என்ற செய்தியைத்தான் அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள். அதற்கு முன்னால் இந்த 75 நாளும் என்ன மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைந்த அன்று கூட இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னால் அரசினுடைய செயலர், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் எட்டுகிற சூழல் இருக்கிறது என்று எங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினார்கள் என்று. எந்த செய்தியும் என்னை பொறுத்தவரை என்னிடம் தெரிவிக்கவில்லை இவர்கள். இந்த அறிக்கையை வெளியிட்ட அரசு செயலாளர் வாபஸ் பெறவில்லை என்றால் அவர் மீது நான் நீதிமன்றத்தில் உறுதியாக வழக்கு தொடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு செய்தி, 4 நாளுக்கு முன்னால ஒரு செய்தி, விஜயபாஸ்கர் அவர் ஆல்ரவுண்ட் பிளேயர், அவருடைய கையால் அந்த 2வது ஃப்ளோரில் மாண்புமிகு அம்மா இருந்தாங்கல்ல, 2வது ஃப்ளோரில் 7 பேர் அவர் கையால் போட்டு வச்சிருந்தார். அந்த 2வது ஃப்ளோர் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஆளுக்கு ஒரு நோட்டு வச்சுருப்பானுங்க, பேனா வச்சுருப்பாங்க. யார் வந்தாலும் பன்னீர்செல்வம் வந்தார், இத்தனை மணிக்கு வந்தார், எங்கே சென்றார், உட்கார்ந்தார், எழுந்தார், டீ சாப்பிட்டாரு, யாரோட பேசினார், இப்படி. என்னை போல் அன்னைக்கு வர்றவங்க 24 நேரமும் குறிப்பெடுத்துக்கிட்டே விஜயபாஸ்கர் கொடுக்குறதே அவனுக்கு வேலை. அது 7 பேருக்கு. என்னை பார்த்தோன்னா வந்து அந்த நோட்டில் பாக்கெட்லாம் உள்ளே போட்டுக்குருவானுங்க. அப்புறம் மனப்படமாக வந்து என்ன இப்போ இத்தனை பேர் அங்கங்கே முக்கில் இருக்கிறாங்க, இவங்களை ஆஸ்பத்திரி ஆளுனாலும் நான் 10-15 நாள் பார்த்த முகமே டெய்லி நின்றுக்கிட்டே இருக்காங்களே, ஒரு வேலையும் செய்கிறதில்ல இவங்க, ஆஸ்பத்திரி வேலையும் செய்கிறதில்ல, ஆஃபீஸ் வேலையும் செய்கிறதில்ல. பார்த்து அப்புறம் கேட்கும்போது விஜயபாஸ்கர் அங்கங்கே ஆளை நிப்பாட்டி வச்சிருக்காரு அப்படின்னாங்க. அந்த விஜயபாஸ்கர் சொல்கிறாரு, விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, நீதி விசாரணை அமைத்தால் முதலில் பன்னீர்செல்வத்தை தான் விசாரிக்க வேண்டி வரும் என்று சொல்றார். நான் தானப்பா சொல்றேன் நீதி விசாரணை வேணும்னு சொல்லி, நான் தானே சொல்றேன் நீதி விசாரணை வேணும் சொல்லி. நீதி விசாரணை வேண்டும் என்று, அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிபிஐ விசாரணை வந்தால்தான் அந்த மரணத்தில் இருக்கின்ற புதைந்திருக்கின்ற உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். வரட்டும், முதல்ல என்னை விசாரிக்கட்டும், என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆனா நீதி விசாரணை நடந்து உண்மையிலேயே உண்மை நிலைமை வந்தா யாரு முதல் குற்றவாளி? விஜயபாஸ்கர் தான். மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக முதலமைச்சராகவும் இந்த கழகத்தையும் நம்முடைய இயக்கத்தையும் ஆட்சியும் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு செய்த சூழ்ச்சியெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறாங்க. எப்ப? 2011 11ஆம் மாசம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய முக்கிய அறிவிப்பு. திருமதி வி.கே. சசிகலா கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு மா. நடராஜன், திவாகர், டிடிவி தினகரன், வி. பாஸ்கரன், வி.என். சுதாகரன், டாக்டர் எஸ். வெங்கடேஷ், எம். ராமச்சந்திரன், ராவணன், மோகன் அடையாறு, குலோத்துங்கன், ராஜராஜன், டிவி மகாதேவன், தங்கமணி ஆகியோர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார்கள்.
கழக உடன்பிறப்புகள் யாரும் இவர்களுடன் எந்தவித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் கையொப்பமிட்டு வருதுங்க. மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் மார்ச் மாதம் 2012 4 மாதம் கழிச்சு மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் ஒரு அறிவிப்பு வர்றாங்க. என்ன அறிவிப்புனா, அதுக்கு முன்னால இந்த அம்மா நீக்கி வச்ச பிறகு 4 மாதம் கழிச்சு திருமதி சசிகலா மாண்புமிகு அம்மா அவருக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுறாங்க. அந்த மன்னிப்பு கடிதத்தில் அந்த சாரத்தை நான் அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. 31/3/2012 அக்காவுக்கே எதிரான சில சதி திட்டங்களும் தீட்டப்பட்டன என்பதை என்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிலர் நான் அக்காவுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்ததை அடிப்படையாக வைத்து எனது பெயரை தவறாக பயன்படுத்தி சில விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டனர் என்பதையும், அதனால் கட்சிக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டன என்பதையும், அவர்களின் தவறான நடவடிக்கைகளால் பல குழப்பங்கள் உண்டாக்கப்பட்டன என்பதையும், கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டது என்பதையும், அக்காவுக்கே எதிரான சில சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன என்பதையும், இது நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். அக்காவுக்கே எதிரான சில சதித்திட்டங்களும் தீட்டப்பட்டன என்பதையும் அறிந்தபோது நான் பெரிதும் அதிர்ச்சியுற்றேன், மிகுந்த வேதனை அடைந்தேன். இவையெல்லாம் எனக்கு தெரியாமல் நடந்தவை என்பதுதான் உண்மை. என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு அக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் செய்தது மன்னிக்க முடியாத துரோகம். அக்காவுக்கு துரோகம் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எனக்கும் வேண்டாதவர்கள்தான். நல்லா கேட்டுக்கு. இவ்வாறு அக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு அவருக்கு துரோகம் புரிந்தவர்களுடனான தொடர்புகளை நான் துண்டித்து விட்டேன். நல்லா கேட்டுங்க. இப்ப யார் பக்கத்தில் இருக்காங்க? அக்காவுக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இனிமேல் அவர்களுடன் எனக்கு எவ்வித ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. என்னை பொறுத்தவரை அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றோ கட்சியில் பெரிய பொறுப்பு வைக்க வேண்டும் என்றோ சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்றோ அமைச்சர் பதவியை அடைய வேண்டும் என்றோ ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்றோ எனக்கு துளியும் ஆசை இல்லை. பொது வாழ்வில் பங்கு பெற வேண்டும் என்ற விருப்பமே எனக்கு இல்லை.